விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு. தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து திருச்செந்தூர் வ.உ.சி. திடலில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அந்த அம்மா விடல. அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அதிமுக அடிமைகள் நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள் நுழைச்சு இதுவரைக்கும் அனிதால ஆரம்பிச்சு போன வருஷம் செங்கல் குரோம்பேட்டையில ஜெகதீசன் ஒரு பையன் 22 குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க. நமக்கு நீட் தேர்வு தேவையா? நம்முடைய கல்வி உரிமை நமக்கு வீண்டு வேண்டுமா வேணாமா? வேணும்னா நம்ம இந்த முறை ஆட்சி அமைச்சே ஆகணும். 40க்கு 40 ஜெயிச்சாகணும். நீங்க யாரை நினைக்கிறீங்களோ, தமிழ்நாட்டுக்கு யாரு நல்லது செய்வாங்க நீங்க நம்புறீங்களோ, தமிழ்நாட்டுக்கு நிதி உரிமை யாரை கொடுக்குறாங்கன்னு நீங்க நம்புறீங்களோ, நம்ம தலைவர் யார பிரதமரா கை காட்டுறாரோ அவர் உட்காரணும்னா 40க்கு 40 ஜெயிச்சாகணும். அதுல இந்த தூத்துக்குடி முதல்ல இருக்கணும். அதிகமான வாக்கு வித்தியாசம் தமிழ்நாட்டிலேயே தூத்துக்குடி தான் இருக்கணும். கண்டிப்பா செய்வீங்களா? அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி, கடும் நிதி நெருக்கடிமா, மோடி காசே தரமாட்டேங்கிறாரு, சுத்தமா காசு தர மாட்டேங்கிறாரு. ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். மோடி இனிமே பிரதமரை அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. தோட தங்க விலை ஏறிச்சா, அதுக்கும் மாநில அரசுக்கும் சம்மதம் கிடையாதுமா. நான் ஒண்ணு சொல்றேன், தங்க விலை ஏறிடுச்சுன்னு உங்களுக்கு கவலைப்படுறீங்களே, நமக்கு வர வேண்டிய காசு எல்லாத்தையும் மோடி திருடிட்டு போறாரு. அதுக்கு நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? கேட்கணும்ல. சரி, நான் ஒன்னு சொல்றேன். மோடி தமிழ்நாட்டில இருந்து எப்படி கொள்ள அடிக்கிறாரு நான் சொல்றேன். சரியா? இனிமே மோடி அவர்களை அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. நான் ஒரு பேர் சொல்றேன், அந்த பேர் சொல்லி கூப்பிடுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் மோடி தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு ஏமாத்துறாரு, இங்க இருந்து எவ்வளவு தமிழ்நாட்டு நிதி உரிமையை எப்படி பறிக்கிறாருன்னு. அப்பதான் உங்களுக்கு தெரியும். இது என்னமா? இது என்னது? 29 பைசா. கரெக்டா? இனிமே மோடியை நீங்க இப்படிதான் கூப்பிடணும். என்னன்னு கூப்பிடுவீங்க? 29 பைசா. இனிமே பிரதமர் எப்படி கூப்பிடுவீங்க? 29 பைசா தான் கூப்பிடணும். ஏன்னு சொல்லட்டுமா? காரணம் இருக்கு. நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கட்டுறீங்களா இல்லையா? நாம கட்டுறோம்ல ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா. ஒன்றிய அரசோட வேலை என்ன தெரியுமா? அதை வாங்கி பிரிச்சு எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கறது தான் ஒன்றிய அரசோட வேலை. நம்ம 1 ரூபா கொடுத்தா அதை பிரிச்சு எடுத்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த நீ 1 ரூபா கொடுத்தே, நீ 1 ரூபா வச்சுக்கோ, இந்த 1 ரூபா கொடுத்தே 90 காசு 95 காசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதா ஒன்றிய அரசோட வேலை. நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் 1 ரூபா. தூத்துக்குடி திமுக வேட்பாளரை ஆதரித்து திருச்செந்தூர் வ.உ.சி. திடலில் அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் மேற்கொண்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு.